بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعلموا أنما أموالكم وأولادكم فتنة، صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட இருலக தலைவர் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியமான முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானுக்கு மிகப்பெரிய அருள்படையாய், மிகப்பெரிய பாக்கியமாய் கொடுத்திருப்பது குழந்தை பாக்கியம். அப்படி குழந்தைகளை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாம் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம், ரஹமத்தாக கொடுத்திருக்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு குர்ஆனில் இப்படியே சொல்லுவார்: வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. குழந்தை உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். அப்படி என்றால் உங்களுடைய குழந்தைகள் அன்பளிப்பாய், ரஹமத்தாய் இருப்பதும் அது ஃபித்னாவாக, குழப்பமாக மாறுவதும் பெற்றோர்களினுடைய வளர்ப்பில்தான் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அன்பளிப்பாய், ரஹமத்தாய் ஆக வேண்டுமா, அல்லது குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஃபித்னாவாக ஆக வேண்டுமா என்பது பெற்றோர்களினுடைய வளர்ப்பில்தான் இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்த்திருக்கிறோம் என்பதை நாம் அவ்வப்போது சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்பேரை வாங்கி தருகிறார்களா, இல்லை வளர்ப்பு சரியில்லை என்று கெட்ட பேரை வாங்கி தருகிறார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் அதற்கு சொல்லக்கூடிய வழி என்பது சரியான முறையில் தீனை முறைப்படி கற்றுக் கொடுப்பதும் தீனின்படி வளர்ப்பதில்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: நீங்கள் ஏவுங்கள் அபுனாஉக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸபஇ ஸினீன். உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் தொழுகும்படி ஏவுங்கள். 10 வயதாகியும் தொழுகவில்லை என்று சொன்னால் அடித்து தொழுக வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுதே தீனுடைய வளர்ப்பின்படி, அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தின்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து
சின்னதிலிருந்தே வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அது பெருசாகியும் உங்களுடைய பேச்சை அது கேட்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று உங்களுக்கே எதிர்த்து நிற்கக்கூடிய குழந்தைகளாய் மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இப்பொழுது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்துவது எப்படி, நாம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, காலையில் எழுந்தால் மதரசாவுக்கு எந்திரி என்று சொல்லக்கூடிய காலமும், அசலுக்கு அப்புறம் மதரசாவுக்கு போ என்று சொன்ன காலமும் மாறி இப்பொழுது ஸ்கூலுக்கு நேரமாகிருச்சு எந்திரி என்கின்ற சொல்ல காலமும், டியூஷனுக்கு நேரமாயிற்று போ என்று சொல்லக்கூடிய காலமும் மாறிவிட்டது. காரணம், இந்த மாற்று கல்வியை விட உலக கல்விக்கு நாம் அதிகமாக நேரங்கள் ஒதுக்கி கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய பிள்ளை எனக்கு வரக்கூடிய காலத்திற்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற இந்த உலகத்தினுடைய நோக்கத்தில் தான் உங்களுடைய குழந்தைகளை, இப்போது வளர்க்கக்கூடிய குழந்தைகளை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்த முஃமின்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளை நாம் ஆலிமாவாக, ஹாஃபிலாவாக ஆக்க வேண்டும் என்று சொன்ன காலமெல்லாம் சென்று விட்டது. என்னுடைய பிள்ளை நன்கு படிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் தான் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, வீட்டுக்கு வீடு ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தெருவுக்கு ஒருத்தராவது இருப்பார்கள் என்று பார்த்தால் அதே மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நம்முடைய தெருவில் யாராவது ஒருத்தர் வெள்ளை கலர்ல ஜுப்பா போட்டு சுத்தரத பார்த்திருக்கோமா? இல்லையே. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய நோக்கம், இந்த உலகத்தில் என்னுடைய குழந்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்கள் கேட்பதெல்லாம் நாம் வாங்கி கொடுத்து நம்முடைய குழந்தைகளை வசதியாகவே நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக போனுடைய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளிடத்தில் போனை கொடுத்து விட்டு நீங்கள் மதரசாவுக்கு போ என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக போக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. வயதுக்கு வந்த பிள்ளைகள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வயதுக்கு வந்த பிள்ளைகளிடம் மொபைல் போனை கொடுத்துவிட்டு பிறகு என்னுடைய பிள்ளைகள் கெட்டுவிட்டதே என்று சொல்வதில் எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் போனில் என்ன செய்கிறார்கள் என்பதை நம்மால் இப்பொழுது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருந்து ஆரம்பித்து வாட்ஸ்அப் வரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய சாட்டிங் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதை இந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய குழந்தைகளை தீனின்படி வளர்ப்பதில் நாம் மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும். நம்முடைய கல்விகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய காலங்கள் மிகவும் ஆபத்தாக அமையும் என்பதில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க முடியும். அருமையான முஃமின்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதிகாரம் வேண்டுமா இல்லை காசு பணம் வேண்டுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை
சஃபரில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது போகிற பொழுது ஒரு ஆட்டு மேய்ப்பாளரை பார்ப்பார்கள். அவர்களிடம் சென்று ஒரு ஆணை வாங்கி வாங்கள் என்று சஹாபாக்களிடம் சொல்ல, சஹாபாக்களும் சென்று அந்த பையனிடம் இருந்து ஒரு ஆணை வாங்குவார்கள். ஆனால் அந்த ஆடு மலர்ந்த ஆடு, பால் வராது என்பது அந்த பையனுக்கு தெரியும், அந்த சஹாபாக்களுக்கும் தெரியும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எனக்கு ஒரு ஆடு கொடு என்பதாக சஹாபாக்கள் கேட்க, அந்த பையனும் சொல்லுவான், இந்த ஆடு என்பது மலர்ந்தான ஆடு, பால் வராது என்பதால் நீங்கள் கொடுங்கள் என்பதாக வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதெல்லாம் ஓதுவார்கள். பிறகு அந்த பால், அந்த ஆட்டிலிருந்து பால் வரும். இதை பார்த்து கொண்ட அந்த சிறுவன் என்ன ஓதுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடித்தார்கள், சஹாபாக்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். தூரத்திலிருந்து அந்த சிறுவன் பார்த்து கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்துவிட்டு அந்த சிறுவனிடம் கேட்டார்கள், உனக்கும் பால் வேண்டுமா, இல்லை ஏதேனும் பணம் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னான், நீங்கள் என்ன ஓதினீர்களோ அதை மட்டும் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக சொல்லுவான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஆடு மேய்ப்பதற்கு தகுதி இல்லை, உன்னிடத்தில் நிறைய இல்மி இருக்கிறது, நீ வா என்னுடன் என்று கூட்டி வந்து விடுவார்கள். பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக அவர்கள் மாறுவார்கள். அவர்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளிடமும் நம்முடைய பேர பிள்ளைகளிடம் இந்த மார்க்கத்திற்கான எல்லா விதமான ஆற்றலும், ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் ஆகக்கூடிய ஆற்றல்கள் இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர்களும் இது போன்ற ஆலிம்களாக, மிகப்பெரிய ஹாஃபில்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தலைமுறையை சிறந்த தலைமுறையாக, நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தலைமுறைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ربنا تقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.